வணக்கம், என் பேர் ஸ்ரீநிதி. நான் அசோக் நகர் அரசினர் மகளிர் மேல்நிலை பள்ளியில் படிக்கிறேன். நான் 10th Cல 10th Cயோட கிளாஸ் லீடர். அதுக்கப்புறம் நான் SSLC எக்ஸாமில் 485 மார்க்ஸ் எடுத்திருக்கேன். மேக்ஸில் சென்டம் எடுத்திருக்கேன். எனக்கு என் டீச்சர்ஸ், என் பேரண்ட்ஸ், என் ஃப்ரெண்ட்ஸ், என் பிரதர் சிஸ்டர் எல்லாருமே ரொம்ப மோட்டிவேட் பண்ணாங்க. என் அப்பா அம்மா சின்ன கடை வச்சிருக்காங்க, ஒரு ஜெராக்ஸ் ஷாப் தான் வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷனில் தான் நான் வளர்ந்து வந்தேன். எங்கள் அம்மா அப்பா நீ நல்லா படித்து எங்களை பெருமைப்படுத்தணும், அதே மாதிரி உன் ஃபேமிலி உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் உன்னை ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்றாங்க நீ மார்க் எடுப்பேன்னு சொல்லிட்டு, அதே மாதிரி நீ ரொம்ப ட்ரை பண்ணி மார்க் எடுக்கணும்னு சொல்லி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என் மேல நிறைய ஹோப் வச்சாங்க. அந்த ஹோப்னால எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய எஃபோர்ட் போட்டாங்க. நான் நிறைய டைம்ஸ் அழுதுருக்கேன் என்னால மார்க் எடுக்க முடியல சொல்லிட்டு. என் ஃப்ரெண்ட்ஸ் இல்ல நீ அழுவாத உன்னால முடியும்னு சொல்லி எனக்கு அவங்க தான் தைரியம் கொடுத்தாங்க. ஸோ நான் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் தேங்க் பண்றேன். அதே மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சா நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. பிரைவேட் ஸ்கூல் தான் பெஸ்ட்னு நினைக்கிறாங்க. அப்படிலாம் இல்லை, கவர்மெண்ட் ஸ்கூலும் பெஸ்ட் தான். கவர்மெண்ட் ஸ்கூல் தான் பெஸ்ட் ஆக்சுவலி. அங்கே படிக்கிறதுல எனக்கு எந்த தயக்கமும் இல்லை. நான் ப்ரௌடா தான் ஃபீல் பண்றேன். என்ன உங்களுக்கு ப்ரௌடா இருக்குமா கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கும்போது? என்ன உங்களுக்கு கிடைச்சது? பிரைவேட் ஸ்கூல்ல என்னெல்லாம் கிடைச்சிருக்கு? எனக்கு நான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேரும் போது எனக்கு ஒரு சின்ன தயக்கம் இருந்தது, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விட்டுட்டு வரேனே சொல்லிட்டு. வந்ததுக்கு அப்புறம் எனக்கு இன்னும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க. அதே மாதிரி டீச்சர்ஸ் நிறைய ஸ்பேஸ் கொடுத்தாங்க. பிரைவேட் ஸ்கூல்ஸ்ல அப்படி கிடையாது. டீச்சர்ஸ் அவங்க கிட்ட ஃப்ரெண்ட்லியா பேச விட்டாங்க, ஃப்ரெண்ட்லியா நடந்துக்கிட்டாங்க. என்ன டவுட் கேட்டாலும் அப்பப்போ கிளியர் பண்ணுவாங்க. எனக்கு பிரைவேட் ஸ்கூல்ல கிடைக்காத ஒரு ஸ்பேஸ் இங்க கிடைச்சது. எப்படி இந்த என்வயரன்மெண்ட், எப்படி இந்த ஸ்கூல் என்வயரன்மெண்ட் கவர்மெண்ட் ஸ்கூல் உங்களுக்கு எப்படி இருந்தது? ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருந்தது ஆக்சுவலி. டீச்சர்ஸ் முதற்கொண்டு டீச்சர்ஸ், HM, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருந்தாங்க. எனக்கு பழைய ஸ்கூல்ல கிடைக்காத எல்லா விஷயமும் இந்த ஸ்கூல்ல கிடைச்சது. எங்க படிச்சீங்க முன்னாடி? இதுக்கு முன்னாடி அமிர்த வித்யாலயம்ல படிச்சேன். ஏன் அங்க இருந்து மாறிட்டீங்க? ஃபைனான்சியல் இஷ்யூஸால தான் மாறினேன். அதனால மாறும்போது எப்படி இருந்தது உங்களுக்கு? ஒரு மாதிரி கஷ்டமா இருந்தது. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் நான் விட்டுட்டு வரேனே சொல்லிட்டு. மத்தபடி அம்மா அப்பாக்காக தான் நான் இந்த ஸ்கூலுக்கு வந்தேன். ஒரு விதத்துல எனக்கு இந்த ஸ்கூலுக்கு வரணும்னு ஆசை இருந்தது ஆக்சுவலி. எங்க அப்பா சரி போட்டோ 1 இயர் போட்டோ அப்படி சொல்லிட்டு இந்த ஸ்கூல்ல சேர்த்து விட்டாரு. எந்த ஸ்டாண்டர்ட்ல இருந்து நீங்க படிக்கிறீங்க? நான் இங்க 7th ஸ்டாண்டர்ட்ல இருந்து தான் படிக்கிறேன். இப்ப அடுத்து என்ன பண்ண போறீங்கமா? என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தோணுது? எனக்கு நிறைய சோசியல் சர்வீஸ் பண்ணணும், சொசைட்டியை நிறைய சேஞ்ச் பண்ணணும்னு ஆசை. அதனால நான் IAS படிக்கலாம்னு இருக்கேன். இப்ப நீங்க 10th முடிச்சிருக்கீங்க, அடுத்து நீங்க ஸ்கூல் எஜுகேஷன் முடிக்கணும், ஹையர் எஜுகேஷன் போகணும்ல, அதெல்லாம் என்ன பிளான் பண்ணிருக்கீங்க? நான் நெக்ஸ்ட் பயோமேக்ஸ் குரூப் எடுத்து ஒரு டிகிரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் UPSC எக்ஸாம்ஸ் அட்டெண்ட் பண்ணலாம்னு இருக்கேன். ஏன் பயோமேக்ஸ்? உங்களுக்கு என்ன பயோமேக்ஸ்ல அவ்வளவு இன்ட்ரெஸ்ட்? பயோமேக்ஸ் எனக்கு பயாலஜி ஆக்சுவலி ரொம்ப பிடிக்கும். பயாலஜி வித் பிசிக்ஸ் அது இருக்கிறதுனால மேக்ஸும் இருக்கு. மேக்ஸ் பயாலஜி ரெண்டுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால அந்த குரூப் எடுக்க போறேன். நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன மார்க் எடுத்தீங்க? உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மோட்டிவேட் பண்ணி நல்ல மார்க் எடுக்க வச்சிருக்காங்க. நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் மோட்டிவேட் பண்ணீங்களா? நான் மோட்டிவேட் பண்ணேன். நிறைய பேர் 300ல இருந்தவங்க எல்லாம் 400 மார்க் எடுத்திருக்காங்க. ஐ ஃபீல் வெரி ப்ரௌட். நான் இது படிடி அது படிடின்னு சொல்லிட்டு நிறைய அவங்களுக்கு இந்த நிறைய டிப்ஸ் எல்லாம் கொடுத்தேன் ஆக்சுவலி. அதனால அவங்க நிறைய மார்க்லாம் எடுத்திருக்காங்க. ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருக்கவங்க எல்லாருக்கும் எப்பயுமே ஒரு தாழ்வு மனநிலை இருக்கும். ஐயோ நம்ம இங்கே படிக்கணும், அதெல்லாம் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் இருந்ததா? அதெல்லாம் நீங்க எப்படி ஓவர் கம் பண்ணீங்க? இல்ல, எங்கள்ல யாருக்குமே அந்த மாதிரி எந்த சுப்பீரியாரிட்டி கான்ஃபிளிக்ஸ் இருந்தது இல்ல. எல்லாருமே ஆக்சுவலி ரொம்ப ப்ரௌடா தான் ஃபீல் பண்ணோம். அதுவும் இந்த ஸ்கூல்ல படிக்கிறது இன்னும் ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்ணோம். அது ஏன் தெரியல, இந்த ஸ்கூல் ஒரு தனி வைப்ரேஷன் கொடுக்குது. ரொம்ப ஜாலியா படிப்போம். எங்களை நிறைய ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க, இது படி அது படின்னு. உனக்கு எது பிடிச்சிருக்கோ, உனக்கு எது புரியுதோ புடிச்சு படி அப்படின்னு சொல்லுவாங்க. அது நாங்க ரொம்ப பிடிச்சி படிப்போம். என்ன சொல்ல நினைக்கிறீங்கம்மா உங்களுடைய அடுத்த ஜூனியர்ஸ் இருக்காங்க, சீனியர்ஸ்க்கு என்ன கேட்க நினைக்கிறீங்க? சீனியர்ஸ் கிட்ட நீங்க எப்படி படிச்சீங்க, உங்க டிப்ஸ், அவங்க எப்படி ஹை ஸ்கோர்ஸ் மார்க் எடுத்தாங்க, அதை பத்தின டிப்ஸ் கேட்கணும். அதே மாதிரி ஜூனியர்ஸ்க்கு நான் என்ன சொல்றேன்னா, நீங்க எது படிச்சாலும் புடிச்சு புரிஞ்சு படிக்கணும்னு சொல்லுவேன். அவ்வளவுதான். இப்போ பயோமேக்ஸ் எடுக்கிறேன்னு நீங்களே இன்கேஸ் டாக்டரா போனா நீட்லாம் இருக்கு, அதெல்லாம் பார்த்து உங்களுக்கு பயமா இல்லையா? இல்ல எதுவும் இருந்தாலும் ஃபேஸ் பண்ணிடலான்ற ஒரு தைரியம் இருக்கு. ஓகே, தேங்க்யூ.